என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. dy by dx ப்ளஸ் ஒய் காட் எக்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ். இதுதான் கொடுக்கக்கூடியது. அப்போ கொடுக்கக்கூடியதை அப்படி எழுதிக்கங்க. எழுதுனதுக்கப்புறம் இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, நம்ம கொடுத்துருக்கிறதுல dy by dx plus py equal to q. இதுதான் அதனுடைய ஃபார்ம். சரிங்களா? இப்போது இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் என்ன பண்ணால் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே dy by dx தான் இருக்குது, இங்கேயும் dy by dx தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே என்ன ஒரே மாதிரி இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே என்ன இருக்குது, y இருக்குது. சரிங்களா? அப்போது yக்கு முன்னாடி இருக்கிறது தான் p. அப்போ yக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னா இங்கே cot x. அப்போ இங்கே என்னென்னா p-னுடைய வேல்யூ cot x, Qங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ, Qயோட வேல்யூ என்ன, கொசிகன் எக்ஸ். அதாவது கொடுக்கக்கூடிய எந்த கிவன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் அந்த ஃபார்மை எழுதிட்டு இந்த ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணால் பியோட வேல்யூ Qயோட வேல்யூ எழுதணும். இங்கே பியோட வேல்யூ என்ன, காட் எக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது பி, இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது காட் எக்ஸ். இந்த ஒய் விட்டுருங்க. இப்போ பி ஈக்குவல் டு காட் எக்ஸ். அப்போ Qங்கிறது என்னம்மா, Qங்கிறது என்ன, கொசிகன் எக்ஸ். Qங்கிறது என்ன, கொசிகன் எக்ஸ். பியோட வேல்யூ காட் எக்ஸ், Qயோட வேல்யூ கொசிகன் எக்ஸ். அப்போ நம்ம நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஷார்ட் ஃபார்மில் நான் ஐஎஃப் எழுதிக்கிறேன். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா என்ன, இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். இதுதான் என்ன, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல், இங்கே பின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? பியோட வேல்யூ என்ன, காட் எக்ஸ். இ பவர் பிக்கு பதிலாக காட் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த டிஎக்ஸுக்கு டிஎக்ஸ் அப்படியே கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இன்டகிரல் காட் எக்ஸ் டிஎக்ஸ், காட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும், லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போது இந்த இன்டகிரல் காட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அப்போ இ பவர் லாக் ஆஃப் நம்ம என்ன எழுதலாம், சைன் எக்ஸ்ன்னு வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இயும் லாகின் ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ மீதி ரிமைனிங் இருக்குது என்ன, சைன் எக்ஸ். இது மட்டும்தான் வரும். ஏன்னா இயும் லாகு கேன்சல் ஆகாமல் வச்சுருக்கோம். புரியுதாமா? இயும் லாகு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், சைன் எக்ஸ் மட்டும் வருங்களா? அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கானோ எடுத்து எழுதிட்டு இந்த ஃபார்மில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்து பியோட வேல்யூ Qயோட வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம ஃபார்முலா எழுதி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒரு தடவை தான் இன்டகிரேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே ஒரு தடவை அந்த பவர் இருக்கிறது இன்டகிரேட் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.